அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் எருசலேமில் நேர்ந்த சோகம், கொலோசியத்தில் சிலுவை பாதை, ரோமையின் வானதூதர்கள் பாலம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிகள் போகலாம். ஆயுதங்களை கீழே வையுங்கள். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் தலைமையில் தொடங்கிய புனித வாரத்தின் குருத்தோலை ஞாயிறு குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். ரோமையில் புனித வாரத்தின் தொடக்கத்தை குறிக்கும் தருணம் இது. ஒரு புதிய ஆண்டு, அதனுடன் திரு அவையின் தலைவராக தனது முதல் புனித வாரத்தை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தும் புதிய குருத்தோலை ஞாயிறு பவனி இதுவே. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் அமைதிக்கான ஒரு புதிய அழைப்பை தனது மறையுரையின் மையமாக வைத்திருந்தார். அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் அந்த வழிபாட்டிற்கான நோக்கத்தை தெளிவுபடுத்தின. எல்லாவற்றுக்கும் மேலாக வன்முறையால் ஒடுக்கப்பட்ட, போரினால் பாதிக்கப்பட்டவர்களின் வலிநேர்ந்த அழுகுரலை நாம் கேட்கிறோம். அமைதியின் அரசரான கிறிஸ்து கடவுள் அன்பாகவே இருக்கிறார். இரக்கமாயிருங்கள், உங்கள் ஆயுதங்களை கீழே வையுங்கள், நீங்கள் சகோதரர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சிலுவையிலிருந்து தொடர்ந்து குரல் எழுப்புகிறார். உயிர்ப்பு பெருவிழாவிற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே திருத்தந்தை லியோ அவர்களின் வார்த்தைகளை கேட்கவும் அவருடன் இணைந்து ஜெபிக்கவும் புனித பேதுரு வளாகத்தில் கூடியிருந்த 20,000 நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் அவரது இந்த நெகிழ்ச்சியான செய்தி எதிரொலித்தது என்றால் அது மிகையாகாது. திருக்கல்லறை பேராலயத்திற்குள் நுழைய கத்தோலிக்க மத தலைவர்களுக்கு தடை. எருசலேமில் குருத்தோலை ஞாயிறு திருப்பலியை நிறைவேற்றி சென்ற கத்தோலிக்க மத தலைவர்களை இஸ்ரேல் காவல்துறை தடுத்து நிறுத்திய காட்சிகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துன்புறும் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபித்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் புனித வாரத்தின் நிகழ்வுகளை தொடங்கினார். குருத்தோலை ஞாயிறு திருப்பலிக்குப் பிறகு மூவேளை ஜெபத்தை ஜெபித்த அவர் புனிதவார வழிபாடுகளில் முழுமையாக பங்கேற்க இயலாத நிலையில் இருப்பவர்களை நினைவு கூர்ந்தார். புனித வாரத்தின் தொடக்கத்தில் பயங்கரமான மோதல் காரணமாக துன்புறும் மற்றும் இந்த புனித வழிபாடுகளில் முழுமையாக பங்கேற்க இயலாத நிலையில் இருக்கும் மத்திய கிழக்கு பகுதி கிறிஸ்தவர்களுக்கு நாம் முன்னெப்போதையும் விட நமது ஜபத்தின் வழியாக மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம். ரோமையில் இந்நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்ற அதே வேளையில் எருசலேமில் நிலைமை முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. குருத்தோலை ஞாயிறு திருப்பலியை கொண்டாடுவதற்காக திருக்கல்லறை பேராலயத்திற்குள் நுழைய முயன்ற எருசலேமின் லத்தீன் மறைமுதுவர் கர்தினால் பியர் பட்டிஸ்டா பிசபெல்லா மற்றும் கஸ்டோஸ் ஆஃப் தி ஹோலி லேண்ட் எனப்படும் புனித பூமியின் பாதுகாவலர் ஆகியோரை இஸ்ரேல் காவல்துறை தடுத்து நிறுத்தியது. இந்த சம்பவத்தை விளக்கி எருசலேமின் லத்தீன் மறைமுதுவர் அலுவலகம் ஓர் அறிக்கையை வெளியிட்டது. அதில் பல நூற்றாண்டுகளில் முதல் முறையாக திருக்கல்லறை ஆலயத்தில் திரு அவை தலைவர்களால் குருத்தோலை ஞாயிறு திருப்பலியை கொண்டாட முடியவில்லை என்றும், கர்தினால் மற்றும் புனித பூமியின் பாதுகாவலர் ஆகியோர் உள்ளே நுழைவதை தடுத்த செயல் வெளிப்படையாகவே நியாயமற்றதும் வரம்பு மீறிய நடவடிக்கையுமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையின்படி எந்த ஒரு பவனியோ அல்லது சடங்கு சார்ந்த அடையாளங்களோ இன்றி தனிப்பட்ட முறையில் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது இடைமறிக்கப்பட்டு திரும்ப செல்லுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். கிறிஸ்தவ நாட்காட்டியின் மிக புனிதமான நாட்களுள் ஒன்றில் வழிபாடுகள் தடுத்து நிறுத்தப்பட்டதற்காக புனித பூமி மற்றும் உலக கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களுக்கு தங்களது ஆழ்ந்த வருத்தத்தை மறைமுதுவர் அலுவலகமும் பாதுகாவலர் அலுவலகமும் தெரிவித்தது கவனிக்கத்தக்கது. ஏவுகணை தாக்குதல்களுக்கு மத்தியில் உயிர்ப்புடன் இருக்கும் இறை நம்பிக்கை.
பாதுகாப்பு மையங்களில் இருந்தபடியே அருட்பணியாளர்கள் திருப்பலிகளை நிறைவேற்றி இறை நம்பிக்கையை காத்து வரும் சூழ்நிலை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பூமியில் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. மத்திய கிழக்கு முழுவதும் பரவி வரும் மோதல்கள் மற்றும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்கள் அங்குள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைத்துள்ளன. பல புனித தலங்களில் தற்போது வழிபாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இது பாதுகாப்புக்கும் இறை நம்பிக்கைக்கும் இடையிலான பதற்றமான ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது. கலிலேய கடலருகே அமைந்துள்ள மக்தலா மையம் என்பது திருப்பயணிகளுக்கான ஒரு கத்தோலிக்க மையமாகும். இது கிறிஸ்தவர்களின் ஜெபம் மற்றும் ஆன்மீக உருவாக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தின் இயக்குநராக பணியாற்றும் கிறிஸ்துவின் படையணிகள் சபையைச் சேர்ந்த அருட்பணி ஹுவான் மரிய சொலானா அவர்கள் புனித பூமியில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்த தனது நேரடி அனுபவங்களை விவரித்தார். இப்போது நாங்கள் மிகுந்த கவலையில் உள்ளோம். ஒவ்வொரு முறை எச்சரிக்கை வரும்போதும் நீங்கள் ஒன்று பாதுகாப்பு மையங்களுக்கு செல்ல வேண்டும் அல்லது வெளியே செல்வதற்கு முன் வானத்தை கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் தலையில் ஏதாவது விழக்கூடும். கைபேசியில் ஏவுகணை அபாய எச்சரிக்கை வருவதால் நாங்கள் ஓரளவு பாதுகாப்பாக உணர்கிறோம் என்று கூறலாம். பாதுகாப்பான இடத்தை தேட உங்களுக்கு 10 நிமிடங்கள் உள்ளன என்பதை அது தெரிவிக்கும். பின்னர் அவர்கள் எச்சரிக்கையை உறுதிப்படுத்துவார்கள். அல்லது உங்கள் நகரத்தை நோக்கி ஒரு ஏவுகணை ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கும் அபாய ஒலி ஒலிக்கும். இருப்பினும் பாதுகாப்பு எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இல்லை. உதாரணமாக, கிறிஸ்தவம் மற்றும் யூத மதத்தின் ஆன்மீக மையமாகவும் இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான இடமாகவும் திகழும் எருசலேமின் பழைய நகரத்தின் நவீன பாதுகாப்பு மையங்கள் இல்லை. இதனால் அதிகாரிகள் அங்குள்ள வணிக நிறுவனங்களை மூடுவதற்கும் புனித தலங்களுக்கு செல்வதை கட்டுப்படுத்தும் நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். எருசலேமின் பழைய நகரத்தில் ஒரு ஏவுகணை விழுந்தால் அது மிகவும் பேரழிவை ஏற்படுத்துவதோடு பல உயிர்களையும் எடுக்கும். அதனால்தான் பழைய நகரத்தை சுற்றி பெரும் பதற்றமும் சில குழப்பங்களும் நிலவுகின்றன. இதன் காரணமாக புனித தலங்களுக்கு செல்ல அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை. எனக்கு தெரிந்தவரை பழைய நகரத்தில் உள்ள இஸ்லாமிய, யூத மற்றும் கிறிஸ்தவ புனித தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் மத வழிபாடுகள் முழுமையாக நின்றுவிடவில்லை. திருக்கல்லறைக்குள் வசிக்கும் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் குருத்தோலை ஞாயிறு திருப்பலியை கொண்டாடினர். அதேவேளையில் மறைமுதுவர் பிஸ்பல்லா அவர்கள் கெத்சமனி தோட்டத்தில் திருப்பலியை நிறைவேற்றினார். அப்படியிருந்தும் பாதுகாப்புக்கும் மத பழக்க வழக்கங்களுக்கும் இடையிலான சமநிலை மிகவும் நுட்பமானது என்பதை அருட்பணி சொலானா அவர்கள் ஒப்புக்கொள்கிறார். இந்த நெருக்கடியான சூழலை இறை நம்பிக்கையின் கண்கொண்டும் பார்க்க வேண்டும் என்று அருட்பணி ஹுவான் அவர்கள் விளக்குகிறார். அவரை பொறுத்தவரையில் அந்த நம்பிக்கையே தனது பயத்தை தாங்கிக் கொள்ள உதவுவதாக அவர் கூறுகிறார். இறுதியாக, இந்த போர் புனித பூமியின் திருப்பயணங்களையும் முழுமையாக முடக்கியுள்ளது. பிப்ரவரி மாத இறுதியிலிருந்து டெல் அவிவ் விமான நிலையம் ஏறக்குறைய முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. லெவன்ட் பகுதிக்குள் செல்ல விரும்பும் ஒரு சில பயணிகளும் யோர்தான் அல்லது எகிப்திலிருந்து சாலை வழியாகவே வர வேண்டும். இதன் விளைவாக கிட்டத்தட்ட எந்த திருப்பயணியும் அந்நாட்டிற்குள் வருவதில்லை. உதாரணமாக, 2017ஆம் ஆண்டில் மக்தலா மையம் 1,35,000 பார்வையாளர்களை கொண்டிருந்தது. ஆனால் தற்போது அங்கு யாரும் வருவதில்லை. பல்வேறு மோதல்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் பெருக்கத்திற்கு மத்தியிலும் புனித பூமியில் வாழ்க்கை தொடர்ந்து பயணிக்கிறது. திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகின்றன. துறவிகளும் அருட்பணியாளர்களும் நம்பிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றி வருகின்றனர். திருப்பயணங்களும் சுற்றுலாவும் ஏறக்குறைய முற்றிலுமாக நின்றுவிட்டாலும் அங்குள்ளவர்களின் மத வழிபாடுகள் மற்றும் ஜெபத்தின் வழியான இறை நம்பிக்கை இன்றும் உயிருடன் நிலைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ரோமையில் கிறிஸ்மா திருப்பலி. பல்வேறு அருள் அடையாளங்களுக்கான புனித எண்ணெய்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இத்திருப்பலி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித வாரத்தின் மிக முக்கியமான தருணங்களில் கிறிஸ்மாஸ் எனப்படும் கிறிஸ்மா திருப்பலியும் ஒன்றாகும். குறிப்பிட்ட சில அருள் அடையாளங்களை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் புனித எண்ணெய்கள் அடுத்த திருவழிபாட்டு ஆண்டிற்காக ஆசீர்வதிக்கப்படும் நிகழ்வு இதுதான். இந்த சிறப்பு திருப்பலியில் நோயில் பூசுதலில் பயன்படுத்தப்படும் புனித எண்ணெய், திருமுழுக்கு அருள் அடையாளத்தில் பயன்படுத்தப்படும் ஆயத்த நிலையினருக்கான எண்ணெய் மற்றும் திருமுழுக்கு உறுதி பூசுதல் மற்றும் குருத்துவ திருநிலைப்பாடு ஆகிய அருள் அடையாளங்களில் பயன்படுத்தப்படும் எண்ணெயும் நறுமணமும் கலந்த புனித கிறிஸ்மா எண்ணெய் ஆகிய 3 வகையான எண்ணெய்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. இந்த தனித்துவமான கொண்டாட்டம் அனைத்து குருக்களுக்கும் அவர்களது ஆயர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் ரோமை ஆயரான திருத்தந்தைக்கும் இடையிலான ஆழமான ஒற்றுமையை விளக்குகிறது. ரோமையின் ஆயராக நான் முதல் முறையாக கிறிஸ்மா திருப்பலிக்கு தலைமையேற்கும் இந்த முதல் ஆண்டில்
கடவுளின் சொந்த மக்களாக நம்மை அர்ப்பணிக்கும் பணி குறித்து உங்களுடன் இணைந்து சிந்திக்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துவ பணியாகும். இது இயேசுவின் பணியே தவிர வேறு எதுவும் இல்லை. அங்கு கூடியிருந்த அனைத்து குருக்களுக்கும் உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் தங்களது குருத்துவ அழைப்பில் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணி குறித்து அவர்களுக்கு நினைவூட்டினார். அனுப்பப்படுவது என்பது முதலாவதாக ஒரு பற்றற்ற தன்மையை உள்ளடக்கியது என்பதை நாம் அறிவோம். அதாவது புதியவற்றுக்குள் நுழைவதற்காக பழக்கமான மற்றும் உறுதியான காரியங்களை விட்டுச் செல்லும் சவாலை ஏற்பதாகும். திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பின் அவர் நிறைவேற்றிய இந்த முதல் கிறிஸ்மா திருப்பலியில் குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் அனைத்து கிறிஸ்தவர்களும் தங்கள் நம்பிக்கை வாழ்வில் பிறரோடு இணைந்து பயணிக்க அழைக்கப்பட்டுள்ள பாதையை நினைவுகூர திருத்தந்தை அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். ஆகவே மெய்ப்பு பணியிலோ அல்லது சமூக மற்றும் அரசியல் தளங்களிலோ வற்புறுத்தல் மூலம் எந்த ஒரு நன்மையும் வர முடியாது என்பதை நினைவில் கொள்வது மிகவும் அவசியமாகும். சிறந்த மறைப்பணியாளர்கள் ஒரு மென்மையான அணுகுமுறைக்கு சாட்சிகளாக திகழ்கிறார்கள். வாழ்வை பகிர்ந்து கொள்ளுதல், தன்னலமற்ற சேவை, சுயநலம் சார்ந்த யுக்திகளை கைவிடுதல், உரையாடல் மற்றும் மரியாதை ஆகியவையே அவர்களது வழிமுறையாகும். உயிர்ப்புப் பெருவிழாவின் ஈஸ்டர் ட்ரிடும் எனப்படும் புனித 3 நாட்களை தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த கிறிஸ்மா திருப்பலியின் போது புனித பேதுரு பேராலயத்தின் உட்புறம் முழுவதும் ஒரு வெண்ணிற அலை நிரம்பி வழிந்தது. தங்கள் திருநிலைப்பாட்டு நாளில் தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்ட நூற்றுக்கணக்கான அருட்பணியாளர்கள் அணிந்திருந்த வெண்ணாடைகளே அந்த வெண்ணிற அலை என்பது கவனிக்கத்தக்கது. இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தும் பாதம் கழுவும் சடங்கு. புனித வியாழன் வழிபாட்டில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பாதம் கழுவும் சடங்கை நிறைவேற்றிய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஆண்ட்ரியா, கேப்ரியேல், பிரான்சிஸ்கோ, க்ளோடி, ஃபெட்ரிகோ, மார்க்கோ, பியாட்ரோ, மத்தேயோ, ஜோசப், சிமோன், என்ரிகோ மற்றும் ரென்சோ ஆகியோர் இயேசுவின் 12 திருத்தூதர்கள் அல்ல. ஆனால் புனித வியாழன் வழிபாட்டின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நிறைவேற்றப்பட்ட பாதம் கழுவும் சடங்கில் இவர்கள்தான் அந்த நிலையில் செயல்பட்டனர். இந்த பாதம் கழுவும் சடங்கில் பங்கேற்ற 12 அருட்பணியாளர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று என்னவென்றால், அவர்களில் 11 கடந்த மே மாதத்தில்தான் திருத்தந்தை லியோ அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். இவை அனைத்தும் ரோமையின் முதன்மை பேராலயமான புனித ஜான் லத்ரன் பேராலயத்தில் நடைபெற்றன. இந்த ஆண்டு உயிர்ப்பு பெருவிழாவின் புனித 3 நாட்கள் தொடக்கத்தை இந்த திருத்தந்தை பேராலயத்தில் கொண்டாடும் பாரம்பரியத்தை திருத்தந்தை லியோ அவர்கள் மீண்டும் தொடங்கியுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த வழக்கத்தை மாற்றி ரோமையெங்கும் உள்ள பல்வேறு சிறைச்சாலைகளில் பாதம் கழுவும் சடங்கை நிறைவேற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. புனித வியாழன் ஆண்டவரின் இறுதி ராவுணவு திருப்பலியின் போது ஆற்றிய மறையுரையில் வரும் நாட்களில் கிறிஸ்தவ மக்கள் அனுபவிக்கவுள்ள இறை நம்பிக்கையின் மறைபொருளான மனிதகுலத்தின் மீது கிறிஸ்து கொண்ட தன்னையே கையளிக்கும் அன்பு குறித்து திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்து அவரை பாராட்டும் போது அவர் தனது முன்னுதாரணத்தை வழங்கவில்லை. மாறாக அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் தவறான புரிதல் மற்றும் வன்முறையின் இருளில் அதை வழங்கினார். நாம் நல்லவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் இருப்பதனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கவில்லை, அவர் நம்மை நேசிக்கிறார். அதனாலேயே அவர் நம்மை மன்னித்து தூய்மைப்படுத்துகிறார் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. இந்த திருப்பலி குறிப்பாக ஆண்டவரின் இறுதி இராவுணவை, அதாவது நற்கருணை ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வை நினைவு கூர்கிறது. அதனுடன் அப்பம் மற்றும் ரசத்தின் அர்ச்சிப்பும் குருத்துவமும் இணைந்து வருகின்றன. ஆண்டவரின் கட்டளைப்படி புதிய ஏற்பாட்டின் குருக்களாக நியமிக்கப்பட்ட ஆயர்கள் மற்றும் குருக்களிடம் மக்கள் அனைவர் மீதும் அவர் கொண்ட அன்பின் அடையாளம் கூடியிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அந்த மக்களுக்கு நமது முழு உள்ளத்தோடு சேவை செய்யவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அர்ச்சிப்பிற்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் நற்கருணையை புனித பிரான்சிஸ் சிற்றாலயத்தில் உள்ள ஓய்வு பீடத்திற்கு பவனியாக எடுத்துச் சென்றார். இந்த செயல் கெத்சமனி தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அடைந்த வேதனையையும் தனது பாடுகளுக்கு தன்னையே அவர் கையளித்ததையும் குறிப்பது கவனிக்கத்தக்கது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை சுமந்த புனித வெள்ளி. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தரையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து மீட்பின் சிலுவையை வணங்கிய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை ஆராதிப்பதற்காக திருத்தந்தை ஒருவர் தரையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கும் நிகழ்வு புனித வெள்ளிக்குரிய ஒரு தனித்துவமான பாரம்பரியமாகும். திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பின் 14ஆம் லியோ அவர்கள் இதனை செய்வது இதுவே முதல் முறை. புனித வெள்ளியன்று நடைபெற்ற ஆண்டவரின் பாடுகளின் வழிபாட்டிற்கு தலைமையேற்ற திருத்தந்தை அவர்களுடன்
புனித பேதுரு பேராலயத்தில் ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். மரபின்படி பாடுகளை குறித்த முழுமையான பதிவை கொண்டுள்ள புனித யோவான் நற்செய்தியை கேட்க அவர்கள் அங்கு கூடியிருந்தனர். தனது தலைச்சிரா, ஆயர் செங்கோல் மற்றும் வெண்ணிறத் தொப்பி ஆகியவற்றை களைந்துவிட்டு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பீடத்திற்கும் சிலுவைக்கும் முன்பாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து ஆராதித்தார். அதன் பின்னர் புனித வெள்ளி வழிபாட்டிற்கு தலைமையேற்றார். திருத்தந்தை இல்லத்தின் போதகரான அருட்பணி ராபர்டோ பசோலினி அவர்கள் வழிபாட்டின் போது மறையுரையாற்றினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தீமை எவ்வாறு வெல்லப்பட்டது என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். நாம் இதை தொடர்ந்து காண்கிறோம். போர்களில், பிளவுகளில், நமது உறவுகள் அனைத்தையும் பாதிக்கும் காயங்களில் தீமை தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அது திருப்பிக் கொடுக்கவும், பெருகவும், விரும்பவும் ஒருவரை அது எப்போதும் கண்டுகொள்கிறது. இயேசு இந்த சங்கிலியை உடைத்தெறிந்துள்ளார். புனித வெள்ளியன்று நிகழ்ந்த சிலுவை மரணம் என்பது ஒரு தனித்த நிகழ்வு அல்ல. மாறாக இறைமகன் தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட தன்னை அனுமதித்து தந்தையின் சித்தத்தின் மீது எப்போதும் முழுமையாக நம்பிக்கை வைத்து மேற்கொண்ட பயணத்தின் உச்சகட்டமே அது என்பதை அங்கிருந்தவர்களுக்கு அவர் நினைவூட்டினார். தீமை நம்மை தாக்கும்போது நம்முடைய உள்ளுணர்வு எப்பொழுதும் எதிர்வினையாற்றவும், அதை திருப்பிக் கொடுக்கவும் அல்லது குறைந்தபட்சம் கணக்கை தீர்க்கவுமே தூண்டுகிறது. ஆனால் இயேசு இந்த தாக்கத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. வன்முறையை திருப்பி காட்டாமல் அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். தீமை அவரை வந்தடைகிறது, அங்கேயே அது நின்று விடுகிறது. நம்பிக்கையாளர்களின் பல்வேறு விரிவான பொது மன்றாட்டுகள் நிறைவடைந்ததும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தருணம் வந்தது. திருத்தந்தை அவர்கள் தனது திருப்பலி ஆடை, காலணிகள் மற்றும் மோதிரம் ஆகியவற்றை களைந்துவிட்டு மீட்பின் சிலுவையை தாழ்மையுடன் முத்தி செய்து ஆராதித்தார். ஆண்டு முழுவதிலும் திருப்பலி நிறைவேற்றப்படாத ஒரே நாள் இதுதான். எனினும் முந்தைய நாள் அர்ச்சிக்கப்பட்ட திரு அப்பங்களைக் கொண்டு நற்கருணை வழங்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. ரோமை கொலோசியத்தில் சிலுவை பாதை. வரலாற்று சிறப்புமிக்க ரோமை கொலோசியத்தில் சிலுவை பாதையின் 14 நிலைகளிலும் திருத்தந்தை அவர்கள் சிலுவையை சுமந்து சென்று அனைவரையும் நிகழச் செய்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்த பாரம்பரியம் மீண்டும் தொடங்கப்பட்டதிலிருந்து ரோமையில் நடைபெறும் புனித வாரத்தின் மிகவும் ஆற்றல் வாய்ந்த நிகழ்வுகளில் ஒன்றான சிலுவை பாதைக்கு கொலோசியம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இயேசுவுக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டதிலிருந்து அவர் அடக்கம் செய்யப்படுவது வரையிலான பாடுகளின் நிகழ்வுகளை குறிக்கும் 14 நிலைகளை இது கொண்டுள்ளது. ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் பலரும் வதை செய்யப்பட்டு மறைசாட்சிகளாக கொல்லப்பட்ட நகரத்தின் இடங்களில் இதுவும் ஒன்று என்பதாலேயே இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. புனித வாரம் முழுவதும் நடைபெற்ற அனைத்து புனித நிகழ்வுகளையும் போலவே இந்த தருணமும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு புதியதாகவே இருந்தது. அவர் 14 நிலைகளிலும் சிலுவையை சுமந்து வந்தது நம்பிக்கையாளர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை உண்டாக்கியது. இந்த நிலைகளுக்கான தியான சிந்தனைகளை புனித பூமியின் முன்னாள் பாதுகாவலரான பேரருட்பணி பிரான்சிஸ்கோ பாட்டன் அவர்கள் எழுதியிருந்தார். அதில் ஒவ்வொரு அதிகாரியும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தை, அதாவது தீர்ப்பளிக்கும் அதிகாரம் மட்டுமல்ல, ஒரு போரை தொடங்கும் அல்லது முடித்து வைக்கும் அதிகாரம், வன்முறையை நோக்கியோ அல்லது அமைதியை நோக்கியோ பயிற்றுவிக்கும் அதிகாரம் ஆகியவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து கடவுளுக்கு முன்பாக பதிலளிக்க வேண்டும் என்று அவர் எழுதியிருந்தார். ஒவ்வொரு நிலையின் முடிவிலும் அனைத்து நம்பிக்கையாளர்களும் ஒரு சிறப்பு மன்றாட்டை ஒப்புக் கொடுத்தனர். உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் போர்கள் முடிவுக்கு வரவும், புலம்பெயர்ந்தோர், இடம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளுக்கு உதவி கிடைக்கவும், படுகொலைகள், இன அழிப்புகள் மற்றும் துன்பங்களை கண்டுகொள்ளாத அலட்சிய போக்கு ஆகியவை முடிவுக்கு வரவும் ஜெபங்கள் இதில் இடம்பெற்றிருந்தன. இந்த 14 நிலைகளிலும் 20,000க்கும் மேற்பட்ட நம்பிக்கையாளர்கள் திருத்தந்தை லியோ அவர்களுடன் இணைந்து ஜெபித்தபடி பயணித்தனர். ரோமை கொலோசியத்தின் உள்ளேயும் வெளியேயும் திரண்டிருந்த அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறிக்கும் இப்புனித நாளில் அவரது பாடுகளை பக்தியுடன் நினைவு கூர்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திறந்தவெளி சிலுவை பாதையாக திகழும் ஒரு வரலாற்று அதிசயம். ரோமையின் பரபரப்பான பாலங்களில் ஒன்றான வானதூதர்கள் பாலம் எவ்வாறு திறந்தவெளி சிலுவை பாதையாக காட்சியளிக்கிறது என்பது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமையில் மிகவும் பரபரப்பான பாலங்களில் ஒன்று உண்மையில் கிறிஸ்துவின் பாடுகளின் வழியாக பயணிக்கும் ஒரு சிலுவை பாதை பயணம் என்பது நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பலர் அவற்றின் பொருள் என்னவென்று கூட அறியாமல் அவற்றை கடந்து செல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ரோமையில் உள்ள வானதூதர்கள் பாலத்தை ஒருவர் கடக்கும்போது 10 வானதூதர்கள் அவருடன் பயணிக்கின்றனர்.
அவர்கள் ஏந்தியுள்ள வெவ்வேறு பொருட்களின் வழியாக சிலுவை மரணத்தின் வரலாற்றை அவர்கள் எடுத்துரைக்கின்றனர். ஒவ்வொரு சுரூபமும் கிறிஸ்துவின் பாடுகளின் ஒரு குறிப்பிட்ட காட்சியை குறிக்கிறது. இயேசுவை கசையால் அடிப்பதற்காக அவர் கட்டப்பட்ட தூண், அவரை கட்டிய கயிறுகள், முள்முடி அல்லது வெரோனிக்கா அவரது முகத்தை துடைத்த துணி என பல்வேறு சுரூபங்கள் அங்குள்ளன. இந்த சுரூபங்கள் ஜோடிகளாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இது பார்ப்பவர்களின் பார்வையை ஒரு தருணத்திலிருந்து அடுத்த தருணத்திற்கு வழிநடத்தி தொடர்ச்சியான ஒரு காட்சி கதையை உருவாக்குகிறது. நாம் முன்னோக்கி செல்லும்போது பாடுகளின் வரலாற்றின் முக்கிய கூறுகள் அங்கு தோன்றுகின்றன. படைவீரர்கள் குலுக்கல் முறையில் பங்கிட்ட இயேசுவின் அங்கி மற்றும் பகடைக்காய்கள், ஆணிகள், கிறிஸ்து சுமந்த சிலுவை மற்றும் அவரது பெயரை குறிக்கும் INRI என்ற சிலுவை குறியீடு ஆகியவை அங்கு இடம்பெற்றுள்ளன. இந்த பாதையின் முடிவில் அவரது விலாவை துளைத்த ஈட்டி மற்றும் அவர் குடிப்பதற்காக காடியில் தோய்த்து கொடுக்கப்பட்ட கடற்பஞ்சு போன்ற அவரது இறுதி தருணங்களின் அடையாளங்கள் காணப்படுகின்றன. இந்த பாலம் தொடக்கத்திலிருந்தே இப்படி இருந்ததில்லை. சொல்லப்போனால் இது கிபி 134ஆம் ஆண்டு ஹெட்ரியன் என்ற பேரரசரால் நகரத்தை அவரது கல்லறையுடன் இணைப்பதற்காக கட்டப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில்தான் திருத்தந்தை 9ஆம் கிளமண்ட் அவர்கள் பெர்னினி மற்றும் அவரது குழுவினரை பணித்து இந்த 10 வானதூதர்களையும் சேர்த்து பாலத்தை ஒரு திறந்தவெளி சிலுவை பாதையாக மாற்றி அமைத்தார். வெறும் அலங்கார பொருட்கள் என்பதற்கும் மேலாக இந்த சிற்பங்கள் பார்வையாளருடன் பயணிக்கும் ஒரு கதையாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. கண்முன்னே இருந்தாலும் அடிக்கடி கவனிக்கப்படாமல் போகும் கிறிஸ்துவின் பாடுகளின் பல்வேறு நிகழ்வுகளை சிறிது நேரம் நின்று தியானித்து அவற்றை மீண்டும் கண்டறிய இவை பார்வையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இருளை அகற்றிய பாஸ்கா சுடர். புனித பேதுரு பேராலயத்தில் கொண்டாடப்பட்ட இவ்வாண்டின் மிக முக்கியமான இரவான ஈஸ்டர் திருவிழிப்பு வழிபாடு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டின் மிக முக்கியமான இரவு இது. எங்கும் ஒளியில்லை, இருள் சூழ்ந்துள்ளது. கிறிஸ்து மரித்துவிட்டார். இந்த வியத்தகு சூழலில்தான் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தந்தையாக தனது முதல் ஈஸ்டர் திருவிழிப்பிற்கு வருகை தந்தார். பாஸ்கா நெருப்பை ஆசிர்வதித்த பிறகு அவர் பாஸ்கா மெழுகுதிரியை ஏற்றினார். 100% இயற்கையான தேன் மெழுகால் செய்யப்பட்ட இது கிறிஸ்துவின் உயிர்ப்பு மற்றும் நம்பிக்கையின் ஒளியை குறிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாகும். இந்த சுடரிலிருந்து ஆலயத்தில் உள்ள அனைத்து மெழுகுவர்த்திகளும் ஏற்றப்படுகின்றன. இருளிலிருந்து ஒளியை நோக்கி நகரும் அத்தருணம் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை அறிவிக்கிறது. பவனியின் முடிவில் பாஸ்கா புகழுரை பாடப்பட்டது. Exultet angelica turba celorum. ஈஸ்டர் திருவிழிப்பு அனைத்து திருவிழிப்புகளின் தாய் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருவிழிப்பு திருப்பலியில் ஆற்றிய மறையுரையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அதற்கான காரணத்தை விளக்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒளி நிறைந்த ஒரு திருவிழிப்பு. கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் மிகவும் பழமையான இது அனைத்து திருவிழிப்புகளின் தாய் என்று அழைக்கப்படுகிறது. மரணம் மற்றும் பாதாளத்தின் மீது ஆண்டவர் கொண்ட வெற்றியின் நினைவை நாம் இதில் காண்கிறோம். மரிய மகதலேனாவும் மற்ற மரியாவும் கல்லறைக்கு வந்தபோது அது ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருப்பதை காண்பார்கள் என்று எதிர்பார்த்து வந்ததை நற்செய்தி விவரிக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் உயிர்ப்பின் முதல் கிறிஸ்தவ சாட்சிகளாக மாறினர். இந்த கல் நம்மை தனிமைப்படுத்தி கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கும் பாவத்தை குறிக்கிறது என்று திருத்தந்தை அவர்கள் சுட்டிக்காட்டினார். அசைக்க முடியாதது போல் தோன்றும் கற்கள் நிறைந்த இன்றைய உலகத்துடன் அவர் அதனை ஒப்பிட்டு பேசினார். சில கற்கள் மனித இதயத்தை அழுத்துகின்றன. அவநம்பிக்கை, பயம், சுயநலம் மற்றும் கோபம் போன்றவை. இந்த கற்களின் விளைவாக எழும் மற்ற சில கற்கள் மக்களுக்கும் நாடுகளுக்கும் இடையிலான போர்கள் மற்றும் பிளவுகள் போன்று நமக்கிடையேயான பிணைப்புகளை உருவாக்குகின்றன. அவை நம்மை முடக்குவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. ஈஸ்டர் திருவிழிப்பின் பாரம்பரியத்திற்கேற்ப அதன் பின்னர் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ரோமை மறைமாவட்டம் மற்றும் கொரியா, கிரேட் பிரிட்டன், போர்ச்சுக்கல் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 10 திருமுழுக்கு ஆயத்த நிலையினருக்கு திருமுழுக்கு அருள் அடையாளத்தை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. சொற்களில் இருந்து செயலுக்கு. போரை கண்டுகொள்ளாத அலட்சிய போக்கை கைவிட்டு ஏப்ரல் 11ஆம் நாள் நடைபெறவிருந்த அமைதிக்கான ஜெப விழிப்பில் கலந்து கொள்ளுமாறு
திருத்தந்தை அவர்கள் விடுத்த வேண்டுகோள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். சொல்லிலிருந்து செயலுக்கு என்று திருத்தந்தை லியோ அவர்கள் அமைதியை குறித்து எண்ணற்ற முறை பேசியுள்ளார். அதற்காக தொடர்ந்து அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் இம்முறை வழக்கத்தை விட அவர் ஒரு படி மேலே சென்றுள்ளார். தனது உயிர்ப்பு பெருவிழா செய்தியின் போது ஆயிரக்கணக்கான மக்களால் நிரம்பி வழிந்த புனித பேதுரு சதுக்கத்தை பார்த்து திருத்தந்தை லியோ அவர்கள் ஓர் உருக்கமான வேண்டுகோளை விடுத்துள்ளார். இயேசு நமக்கு தரும் அமைதி என்பது வெறுமனே ஆயுதங்களை மௌனமாக்கும் அமைதி அல்ல. மாறாக அது நம் ஒவ்வொருவரின் இதயங்களையும் தொட்டு உருமாற்றும் அமைதியாகும். கிறிஸ்துவின் அமைதிக்கு நாம் மாறுவோம். இதயத்திலிருந்து எழும் அமைதிக்கான அழுகுரலை கேட்கச் செய்வோம். இதற்காகவே வரும் ஏப்ரல் 11ஆம் நாள் சனிக்கிழமையன்று புனித பேதுரு சதுக்கத்தில் நாம் அனுசரிக்க உள்ள அமைதிக்கான திருவிழிப்பில் என்னுடன் இணையுமாறு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். இந்த ஆண்டின் தனது முக்கியமான அரசியல் உரையில் ஆயுதங்களை ஏந்தியிருப்பவர்கள் அவற்றை மௌனமாக்கவும் போருக்கு பதிலாக உரையாடலுக்கான பாதையை நாடவும் திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார். திருத்தந்தை லியோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகளை, குறிப்பாக 2025ஆம் ஆண்டின் ஊர்பி எத் ஓர்பி என்ற ஊருக்கும் உலகுக்குமான செய்தியின் போது உடல்நலக்குறைவால் அவரால் முழுமையாக ஆற்ற முடியாத வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றை கடன் வாங்கி கூறினால் அங்கு அலட்சியத்தின் உலகமயமாக்கல் பெருகி வருகிறது. 1 வருடத்துக்கு முன்பு இதே மாடத்திலிருந்து உலக மக்களுக்கு தனது இறுதி வார்த்தைகளை உரைத்த அவர், உலகின் பல்வேறு பகுதிகளை பாதிக்கும் பல மோதல்களில் மரணத்திற்கான எத்தகைய விருப்பத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காண்கிறோம் என்று நமக்கு நினைவூட்டினார். கடந்த ஈஸ்டர் பெருவிழாவின் போது தனது இறுதி பொது தரிசனத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதே மாடத்தில்தான் காணப்பட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடுத்த நாளான பாஸ்கா திங்களன்று இறைவனடி சேர்ந்தார். அவரது முதல் நினைவு நாள் வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படும் என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.